ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 11th நம்ம சேனலில் முக்கியமாக ஆர்ட்ஸுக்காக நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது 11th அக்கௌண்டன்சியோட ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்த்துருக்கோம். சரியா, நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் வந்து போயிட்டு தான் இருக்குது. உங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் போயிட்டு இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு இதே கொஸ்டின் பேப்பர் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் மேபி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் தயவு செய்து பண்ண வேண்டிய விஷயம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, ரிவிஷனுக்கு கூட நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் நல்லபடி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த 21 வேர்ட்ஸ்க்குரிய ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் பார்த்துங்க. ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அதை மற்ற பசங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு 30வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க்கில் கம்பல்சரி கொடுத்துருக்காங்க. 30வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் ஜேர்னல் என்ட்ரிஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, குட்ஸ் சோல்டு டு எம் ஆன் கிரெடிட் 12,000, எம் பிகம் அதாவது இன்சால்வெண்ட் அண்ட் ஒன்லி 0.80 சரியா பெர் ருபி இன் ரிசீவ்டு இன் ஃபைனல் செட்டில்மெண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. இதே கம்பல்சரி கொஸ்டின் கூட என்ன பண்ணலாம், இதே மாடலில் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரியா, இது தெளிவாக பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து 3 மார்க் கொஸ்டின். 3 மார்க் கொஸ்டினில் 40th கொஸ்டின் வந்து கம்பல்சரி. 40th கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கிறத பாருங்கள். ஃபைண்ட் அவுட் தி அமௌண்ட் ஆஃப் சேல்ஸ் ஃப்ரம் தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதாவது தியரி கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப குறைவாக தான் கேட்டிருக்காங்க. கிவ் தி கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி அக்கௌண்டிங் சிஸ்டம் சொல்லி கொஞ்சம் தான் நமக்கு என்னென்னா தியரி கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் டிஃபர் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கிவ் டு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் தி டைமிங் டிஃப்ரென்ஸ் இன் பிஆர்எஸ் வித் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் வாட் ஆர் தி ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், வாட் ஆர் இட்ஸ் கான்ஸ்டியூவன்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. மென்ஷன் எனி 3 லிமிடேஷன் ஆஃப் அதாவது கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம். சரி, இதெல்லாம் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். 5 மார்க் கொஸ்டின்ஸில் மேக்ஸிமம் சம் ஓரியன்டாக நம்ம கேட்க போகிறாங்க. தியரி ஓரியன்ட் கொஸ்டின் வந்து சில கொஸ்டின்ஸ் மட்டும் தான் தியரி ஓரியன்ட் கொஸ்டின் இருக்கும். சரியா, அதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஆனால் இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பரில் நமக்கு கடைசி கொஸ்டின் பாருங்கள். கிளாஸிஃபை தி ஃபாலோயிங் இன் டு தி பர்சனல் ரியல் அண்ட் நாமினல் அக்கௌண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதை தவிர மற்ற எல்லாமே நமக்கு வந்து சம் ஓரியன்ட் கொஸ்டின்ஸாக தான் இருக்குது. சரியா, அதனால் தெளிவாக பார்த்துங்க. இதோட பிடிஎஃப் ஃபைலை நான் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.